Taste the Daily. நாகை மாவட்டம் உத்தமசோலபுரத்தில் தவறான இடத்தில் தடுப்பணை கட்டப்படுவதாக கூறி 7 கிராமத்தை சேர்ந்த மக்கள் மற்றும் விவசாயிகள் கொட்டுமலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக நாகை மாவட்டம் உத்தமசோலபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ள வெட்டாறு வழியாக கடல் நீர் உட்புகுவதால் அங்குள்ள 10 கிராமங்களைச் சேர்ந்த விவசாய நிலங்கள், விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இதனை தடுக்க வெட்டாறு குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து கடந்த 21ஆம் தேதி தமிழக நீர்வளத்துறை சார்பில் நாகை மாவட்டம் உத்தமசோலபுரத்தில் வெட்டாற்றின் குறுக்கே 49 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில் தவறான இடத்தில் தடுப்பணை கட்டுவதாக எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாகை மாவட்டம் உத்தமசோலபுரத்தில் நரிமணம், பூதங்குடி, வடகரை, பெருங்கடமனூர், வடகுடி, பாலக்காடு ஆகிய 7 கிராம மக்கள் விவசாயிகள் கொட்டும் மலையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது விளைநிலங்களில் உப்பு நீர் உட்புகும் இடத்தை தேர்வு செய்த பொதுப்பணித்துறை மற்றும் தமிழக அரசு கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் உத்தமசோலபுரம் வெட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட்டால் உப்பு நீர் உட்புகுந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டும் விவசாயிகள் தடுப்பணையை கீழ்ப்பகுதியான பூதங்குடி தெற்கு பகுதியில் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் உண்ணாவிரதத்தை போராட்டத்தை அறிந்த அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி லெனின். Taste the Daily.